தைப்பூசம் என்பது தை என்பதை நாம் பிரபலமாக திருவிழாவாக பொங்கல் வைத்து கொண்டாடும் நாள். பூசம் என்பது வானத்தில் நட்சத்திரமாக திகழக்கூடியது. தைப்பூச விரதம் என்பதை 48 நாட்களும் இருப்பார்கள், 28 நாட்களும் இருப்பார்கள். 48 நாட்கள் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் இருக்கலாம். தைப்பூசத்திற்கு முன்னதாகவே எந்த நாளில் இருந்து தைப்பூசத்தை தொடங்க வேண்டும் தெரியுமா? 2025ஆம் ஆண்டில் தைப்பூசம் பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. தைப்பூசம் அன்று விரதம் இருப்பது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான முக்கியமான வழிபாடாகும். இந்த விரதம் பல நன்மைகளை அளிக்கிறது. ஞானம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி. தைப்பூசம் நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது போல பக்தர்களுக்கும் ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பு. தைப்பூசம் நாளில் முருகனுக்கு உரிய வேல் வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் நன்மை அண்டாது என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவர்கள் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. செல்வ வளம். வீட்டில் வறுமை இருந்தால் தைப்பூசம் அன்று விரதம் இருப்பதன் மூலம் அவை நீங்கி செல்வ வளம் பெருகும். தைப்பூசம் அன்று விரதம் இருப்பவர்கள் காலை எழுந்து குளித்து திருநீறு அணிந்து முருகனை வழிபட வேண்டும். காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டால் மேலும் பல நன்மைகள் கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.